ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக லால் பகதூர் சாஸ்திரி அவங்க பிரதமர் ஆன உடனே தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று இருந்தாங்களாம். சென்று இருந்தவங்க காரை விட்டு இறங்கி தரையில் அப்படியே உருண்டு போனாங்களாம், சொந்த ஊர் மகிமையை பார்க்க அப்படின்னு சொல்லி. அதே போல் நாளில் கூட மறக்க முடியாத பெருந்தலைவராக, பெரும் ஊழியக்காரராய், தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகனாய் வாழ வேண்டிய மகன் பி.டி. தேவதாஸ் ஐயா அவங்க கிராமத்துக்கு வந்து நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு அவர் மூலமாய் அவருடைய காரியத்தை அறியாமல் போயிட்டோம். இன்றைக்கு வேதனைப்படுறோம். அதை பற்றி கவலை இல்லை, ஆண்டவர் நடத்துவார். தலையில் தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை உமக்கே, என் பலனே, என் கோட்டையே. ஆராதனை உமக்கே, மறைவிடவே, என் உறைவிடவே. ஆராதனை உமக்கே, மறைவிடவே, நன்றி ராஜா. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ படைத்த ஏதேன் தோட்டத்தில் வந்து உருவாக்கின மனுஷனாகிய ஆதாமை தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்து தெய்வம் அல்லவா, இதை தேடி வந்திருக்கீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. வந்திருக்க பிள்ளைகளை விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா நிலையிலும் இவர்கள் ஆஸ்வதிக்கப்பட இவர்கள் தருத்திரங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், சரீர பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தரே தெய்வம் என்று நம்பியிருக்க பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலும் தஞ்சமாய் நீ கொடுக்க போகிற பாக்கியத்தை நினைத்து நன்றி ராஜா. அடியனை மறைத்து விடுபடுங்க. நான் எந்த விதத்தில் தகுதியற்றவன் உங்களுக்கு தெரியும் சாமி. என்னை தகுதிப்படுத்தி தாங்க, நீங்கள் தகுதிப்படுத்தி தாங்க. விசேஷத்தை கரண்டு நீங்கள் பேசுங்க. வந்துடுற மக்களுக்கு ஆறுதலான வார்த்தையை தாங்க. தொடர்ந்து பலப்படுத்துங்க. மத்தியில் விட அன்பு தகப்பனார் பி.டி. தேவதாஸை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பாக்கியத்தில் நன்றி ராஜா. பரிசுத்தவான் மக்கென்று வாழக்கூடிய மனிதன் ஆண்டவரே நினைத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.
நான் கடந்த 4 நாட்கள் டெல்லியில் இருந்தேன். என்னுடைய பேத்தியை கொண்டு ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்க்கறதுக்காக 4 நாட்கள் தங்கியிருந்தேன். முடிச்சு தான் அங்கே வந்தேன். சண்டே நான் ஒரு அங்கே டெல்லியில் உள்ள ஒரு ஆலயத்தில் 3 சர்வீஸ் நான் பேசினேன். என் மகள் ஒரு சர்வீஸ் பேசினேன். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்த இன்றைக்கி எங்கள் காலையில் எங்கள் ஸ்கூல் ஆண்டு விழா. தென்காசி கலெக்டர் இருந்த ஐயா ரவிச்சந்திரன் தான் நேற்று எங்கள் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்தாங்க. அவனெல்லாம் முடிச்சுட்டு 1 மணிக்கு மேலே தான் சென்னை விட்டு கிளம்புனேன். மத்தியானம் 1 மணிக்கு மேலே சென்னை கிளம்பி ஏர்போர்ட் நல்லபடிக்கு ட்ரெயின் ஃப்ளைட்டு 1 மணி நேரம் லேட்டு வந்து சில வேலைகள்லாம் முடிச்சு நிறைய இடங்கள் போயிட்டு, அதுவும் இந்த ஆளூர் குறிச்சியில் அருமையான பிள்ளைகள் தாகத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆலையை கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா, 1 நிமிஷம் வந்து இறங்கி பார்த்துட்டு போங்க சொன்னாங்க. ஏழை பிள்ளைகள், அன்பான பிள்ளைகள். அது மாத்திரமில்லை, ஆழ்வார் குறிச்சிக்கும் போது பிராமின் மக்கள் அதிக பேர் வாழ்கிறாங்க. சிம்சன் குரூப் கம்பெனியுடைய ஓனர் பிறந்த ஊர் அந்த ஊர் தான். ஒரு நல்ல நீதிமான், தேவனுக்கு பயந்த மனுஷன். ஆண்டவர் அறியாமல் இருந்தால் கூட பல கோடிகளுக்கு அதிபதியாகி வாழக்கூடிய அந்த மனுஷன் ஊருக்கு வர முடியாத கடவுளோட கிருபையை தந்தார். அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாத கிருபையை தந்தார். அதை முடிச்சு தான் அவளை பார்க்க வந்தேன். ஆலயத்தை வந்து பார்த்த உடனே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அருமையான தர போடப்பட்டு ஒரு பிரகாசமான மகிமை, தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாய், தேவன் இருக்கக்கூடிய இடமா அந்த இடத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் செய்வதெல்லாம் வாக்கு சொன்ன வாய்த்தபடி இந்த பிள்ளைகள் கைட்டுச்சேரி எல்லா காரியங்களையும் வாக்கு செய்யணும். நான் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய கோபரதர் வேதநாயகம் வந்து விக்கிரசிங்கத்தில் சப்பு போதகராக இருக்கும்போது அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்த ஆலயம் ஒரு நைட்டில் அவங்க கூட நான் வந்தேன். அது மாத்திரமல்ல, ஒரு பழம் போதகர் டேனியல் தாமஸ் இசிஐயில் போதகர் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. ஐயா பிறந்த ஊர். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அது விசேஷமாக தேவ மனிதர் பீட்டு ஐயா பிறந்த ஊர் என்னை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக அவங்கள பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு போகலை. இந்த உலகத்தில் கடந்து போகும்போது என்னத்தையும் எடுத்து செல்ல முடியாது. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையை கடவுளுக்கு ஓடிடணும், ஆண்டருக்கு ஓடிடணும். ஆண்டு கொடுத்த காரியத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதே 80 வருஷம். பலத்தின் மீதே பாடு வேதனை சொல்லுது. அப்படிப்பட்ட உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையை வாழணும். வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 15:16 வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும், மகிமையை வாழணும். இது கிறிஸ்துவ மிஷினரிகள் தியாகம் பண்ணி உருவாக்கி கொடுத்த ஊர். மிஷினரிகள் வாழ்ந்து நிறைய ஆலயங்கள் கட்டி கொடுத்து நிறைய சொத்துக்கள் எல்லாம் கொடுத்த ஊர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை வாழணும். 10 தினங்களுக்கு முன்பாக ஒரு தம்பி என்னை மெதடிஸ்ட் சர்ச்சைக்கு அழைச்சி கொண்டு சென்றார். ஒரு ஆலயத்துக்கு அழைத்துக்கு செல்லி அவருடைய மாமனார் இறந்துட்டாங்க. பெரிய தேவ மனுஷன், நீங்கள் வாங்க பிரசங்கிக்கணும் சொல்லி எனக்கு கூட்டிகிட்டு போனார். நான் கூட்டிகிட்டு போயிருக்கும்போது இங்கே ஒரு பழம்பெரிய செக்ரட்டரி ஒருத்தர் ஐயா இருந்தார். அவர் என்ன கூட்டு காட்டினார். ஐயா, இந்த வலதுபுறத்து சொத்தெல்லாம் 200 கோடிக்கு விற்றுட்டாங்க ஐயா. டிவிஎஸ் நிறுவனத்துக்கு 200 கோடி விற்றுட்டாங்க. இந்த பக்கம் இடது பக்கம் உள்ள சொத்தை 150 கோடிக்கு விற்றுட்டாங்க ஐயா. 350 கோடிக்கு விற்றுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். ஏன் சொல்லி எழுதாருன்னா, இந்த பூமியெலாம் வாங்க முடியுமா, இந்த பூமியெலாம் வாங்க முடியுமா, அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கியதுனால செய்வாங்களா அப்படின்னு சொல்லி எழுதார். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த பணம் அவன் என்னைக்கு நிற்காது, தரித்திரத்தை கொண்டு வரும். கோயில் சொத்தை சாப்பிட்டு திருடி சாப்பிட்டு சொத்து என்னைக்கு நிற்காது அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சொன்னார். நான் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவரை நம்பின வாழ்க்கை, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். வால்பாறையில் 3 நாள் கன்வென்ஷன் போயிருந்தோம். கன்வென்ஷன் போயிருக்கும்போது ஒரு 32 வயசு மகள், 3 பிள்ளைகள்.
அவளுக்கு கேன்சர் 4 ஸ்டேஜை தாண்டிடுச்சு. 4 ஸ்டேஜை தாண்டி வயிறு வீக்கம், உடம்பெல்லாம் வீக்கம். நடுவே கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சுருந்தாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மகளுக்காக ஜெபிக்கணும், பாவமாக இருக்குது, புருஷன் சரியில்லை, 3 பிள்ளைகள். அந்த அம்மாவுக்கு ஒரு நிலைமை வந்தால் யார் அவளை பார்க்காது, யார் அவங்கள பார்க்குதுன்னு சொல்லி திருச்சி தண்டை தயசு சேர்ந்த ஏரியா சேர்ந்தாங்க, ஈரோடாக இருக்காங்க. ஒரு 10 குருவான் வந்தாங்க. ரொம்ப கண்ணீரோடு அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அது மாத்திரமில்ல, ஒரு மனுஷன் பிரதிஷ்டா குளத்தில் 38 வருஷமாக படுத்திருக்கான். இயேசு ஒரு நாள் வெளியே வரார். இயேசுல ஆட்டு வாசனை அருகே யோவான் 5 வாசிக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த வெளியே வரும்போது ஆட்டு வாசனையே ஒரு குளம் இருக்குது, பிரதிஷ்டா குளம்னு சொல்லி. அந்த குளத்தில் ஒரு மனுஷன் 38 வருஷமாக படுத்திருக்கான். குளம் எப்பவும் கலங்குமோ தெரியாது. குளம் கலங்கும்போது அவன் எப்படிப்பட்ட வியாதி உள்ள மனுஷனாக இருந்தாலும் முதலாவது யார் இறங்குகிறாரோ அவங்க சுத்திகரிக்கப்படுவாங்க, சுகமாக்கப்படுவாங்கன்னு சொல்லி 38 வருஷம் படுத்திருக்கான். அவன் இறங்குறதுக்குள்ளே யாராவது இறங்கிடுறாங்க. ஆண்டவர் இந்த வழியாக போகிறாரு. போகும்போது அவன்ட்டு கேட்காரு, குணமாக்க விரும்புகிறாயான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஐயா 38 வருஷம் நான் அது தானே படுத்திருக்கேங்க. ஆனால் ஆண்டவர் பிறந்து 33 வருஷத்துக்கு ஊழியத்துக்கு வர்றாரு. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னே இங்கே படுத்திருக்கான். அப்படி சொல்லார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டான். ரொம்ப விசேஷமாக சந்தோஷிச்சுட்டு போயிட்டான். நினச்சி நான் பார்த்தேன். அது மாத்திரமில்லை, 18 வருஷமாக நடக்க முடியாமல் கூனியாக இருந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. செத்து 4 நாட்களை நாரி கிடந்த லாசருவை வெளியே வான்னு சொல்லி ஜீவன் கொடுத்தாரு. எவ்வளவு அற்புதமான தெய்வம், எவ்வளோ உண்மையான தெய்வம். ஆனால் எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடியும் உண்மையான வாழ்க்கை இல்லை, உண்மையுள்ள வாழ்க்கை இல்லை. மகள் வாழ்க்கையில் விடுதலை நீங்கள் கொடுத்து தான் தீரணும்னு சொல்லி கண்ணீரோட எல்லாரும் ஜெபம் பண்ணோம். எல்லாரும் என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் இயேசையா. இப்போ அந்த அம்மாவுக்கு நல்லா இருக்காங்க. நான் அடிக்கடி கேட்பேன் இந்த இரவல்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ராத்திரி 1:30 மணி இருக்கும், இரவு 1:30 மணி எனக்கு படுக்கதே நேரம் ஆயிடுச்சு. நான் டெல்லி போயிட்டு வந்து 3 மணி நேரம் ஃப்ளைட் லேட்டு. 1:30 மணி இருக்கும் என் மனைவி ஒரு மாதிரி உளத்துனா, என்னம்மா செய்யுதுன்னு கேட்டேன். நெஞ்சு அடைக்கமாக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். நான் உண்மையிலே பயந்துட்டேன். பயந்து எழும்பி அவள் பக்கத்தில் முழங்கால் போட்டு அவன் நெஞ்சில் கை வச்சு, ஆனால் என் பாவத்தினால தான், நான் செஞ்ச அக்கிரமத்தினால என் மனைவிக்கு விட்டு பாடு. வேதத்தில் வாசிக்கவில்லை, குணசலி ஸ்ரீ கண்டுபிடிப்பு யார் விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. நீதிமொழி 31:10 விலையுந்த முத்து எனக்கு கொடுத்தீங்கப்பா. என் மனைவி இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. நான் எப்படியோ வாழ்ந்தேன். என்னை ஜெபத்தில் அணைச்சி கொண்டு வந்து என் பாதத்தில், இன்றைக்கி பாதத்தில் நான் உட்கார முடியாது, எனக்கு கிருபை தந்திருக்கேன்னா என் மனைவியை கிருபை தான் சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுத்து கொடுத்து, ஏசு ரத்தம் செய்யம்மா ஒன்று செய்யாது படுத்துக்கொண்டு சொன்னேன். விடியக்கால ஃப்ரீ ஆகிட்டா. முந்தின நாள் தான் நாங்கள் சில காரியத்துக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் வந்தோம். ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட மகள்,
தேவனுக்கு சாட்சியாக வாழக்கூடிய மகள். ஒரு வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த உலகத்தில் வாழும்போது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. செருப்பு கிடையாது, சட்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆண்டவர் ஒரு ராஜரிகமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ராஜரிகமான வாழ்க்கை கொடுத்தது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:20 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை ஆண்டு தந்திருக்காரு. வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கும் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டும் கிடையாது திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தி செடி ஒளிமர கன்றுகளை போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். பிள்ளைகளின் எருசலேம் உள்ள சமாதானத்தையும் காண்பான் விதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரே கூட்டு குடும்பம், சகோதரர் ஒருமித்து வாசமணி எத்தனை இன்மன் சொல்லி வேதத்தில் சங்கீதம் 133 முதல் வசனத்தை வாசிப்பது பார்க்கும். ஒருமித்து வாசமணி 4 சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து வாழ கிருபை தந்திருக்கிறார். அதை நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ உண்மையானவர். கடவுளுக்கு சாட்சியாக வாழணும்ல. ஒரு வாழ்க்கை எவனும் எப்படி வாழ்ந்துட்டு போகிறான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் வாழ்கிற வாழ்க்கை கடவுள் பிரியமாக இருக்கா? தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கியா? உண்மையான வாழ்க்கையாக இருக்காமா? எத்தனையோ மக்கள் படுற கஷ்டங்களை பார்க்கும்போது, வேதனையை பார்க்கும்போது தாங்க முடியாது. எத்தனையோ மக்கள் 1ஆம் தேதி காலையில் 5 மணி சர்வீஸில் எங்கள் தம்பி செய்தி கொடுத்தார், சௌந்தரமணி செய்தி கொடுத்தார். நல்லா பேசுவார், அருமையாக செய்தி கொடுத்தார். கம்யூனியன் கொடுத்தார். கம்யூனியன் முடித்து கடைசி ஜெபம் நான் தான் பண்ணுவேன். எங்கள் ஆலயத்தில் பண்ணும்போது மக்கள் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். ஒரு ஐயா வந்து கடைசியாக எனக்கு அழுதார். அவருக்கு ஊடு பவுர் சத்திரம் பக்கத்தில். அந்த அழுது சொன்ன, என் தரித்திரம் மாறவே இல்லையே ஐயா, என் தரித்திரம் மாறாதா, என் கஷ்டம் மாறாதா அப்படின்னு சொன்னார். அவர் கரங்களை பிடிச்சிட்டு நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவர் யாருக்கும் தரித்திரத்தை தரதில்லை, செம்மையான மனுஷன் உருவாக்குனார், அவனா அநேக உபயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். ஐயா, நீ கடவுளுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் செய்திருக்கலாம். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. லூக்கா 19 வாசிக்கும் போது சகீர் விட்டு மனுஷன் இருந்தான். பெரிய ஒரு ஆயக்காரன், பெரிய பில் கலெக்டர், வட்டி வசூல் பண்ணுற மனுஷன். இயேசு பற்றி கேள்விப்பட்டான், ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்டான். ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு ஆண்டவர் எரிகள் வந்து எருசலேமுக்கு போகிறாரு. போகிற வழியில் காட்டத்தி மரம், ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறான். ஏன்னா அவன் ஒரு பாவின்னு அவனுக்கு தெரியும், ஒரு பாவின்னு அவனுக்கு தெரியும். உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு ஆண்டவர் போகிற வழி, ஆண்டவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு உட்காந்துருக்கா. ஆண்டவர் அந்த வழியாக வரும்போது நிற்கிறாரு. நின்று அண்ணார்ந்து பார்த்து, சகிவே நீ கீழே இறங்கி வா, நீ கீழே இறங்கி வான்னு சொன்னார். உடனே அவன் கீழே இறங்கி வந்தோடனே எல்லாரும் சொல்கிறாங்க, என் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், கொள்ளைக்காரன் அப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ யாரிடமாவது அநியாயமாக வாங்கினோம்னா 4 கத்திரியே திருப்பி கொடுக்க வேண்டாம், 4 கத்திரியே திருப்பி கொடுக்க வேண்டாம். கொடுக்குறது மாத்திரமில்லை, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, லூக்கா 19:10 வாசிக்கும் போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷங்க உலகத்தில் வந்தார். எந்த காரியத்தை நீ இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தில் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, நீ ஆண்டுகிட்ட அறிக்கை இடும்போது ஆண்டவர் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு சொல்லி சொன்னேன். சொன்னது மாத்திரமில்லை, ஒரு சின்ன சாட்சியை விட்டு சொன்னேன். நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் வாழ்ந்தோம். எங்கள் மாமனார் அவரோட மகளைத்தான் திருமணம் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு ஆசிரியர், அவர் கேட்டீஸ்வர் ராஜகோலபுரியில் வாசிரியராக இருக்கார். அவங்க தோட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் வசதி கிடையாது. ஸ்ரீலங்காவில் வாழ்ந்ததுனால இங்கே இருக்க சொத்துக்களெல்லாம் ஈனக்கரையத்துக்கு விட்டு சாப்பிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் சின்ன அண்ணன் வந்து கூப்பிட்ட வேலைக்கு போகிறாரு. பெரிய அண்ணன் கிணறு விட்டுற வேலைக்கு போகிறாரு. 75 ரூபா 73 ரூபா வேலைக்கு, 75 பைசா வேலைக்கு கிணறு விட்ட போகிறாரு. எங்கள் தம்பி சின்ன பையன், நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் தாத்தா திடீர்னு இறந்துட்டாங்க. என் தாத்தா இறந்த உடனே என் அம்மா சொல்கிறாங்க, தம்பி பக்கத்தில் நீ ஓடி போய் மாமாடு சொல்லிட்டு வந்துடுறியா, தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகிறவன் நினச்சேன், என் தாத்தா அரணக்குடியில் சாவி போட்டிருப்பார், பீரோ சாவி. அந்த சாவியை எடுத்து அந்த பீரோவை திறந்து பார்த்தா 1 ரூபா மேலே இருந்துச்சு. அந்த 1 ரூபா நோட்டை எடுத்து வச்சுட்டு சாவி பூட்டி போட்டுன்னு போயிட்டேன்.
சாயந்தரம் தாத்தா அடங்கொண்ட பிறகு 4 பேர் சினிமாவுக்கு போயிட்டோம். ஒரு டிக்கெட் 4 நாள். அதை அறிக்கையிட்டேன். எப்போ அறிக்கையிட்டேன்? ரொம்ப நாளைக்கு இப்படி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு என் மாமா பொண்ணை கட்டி எனக்கு 3 பிள்ளைகள் பிறந்த பிறகு ஆண்டு எனக்கு வளர்த்து அறிக்கையிட்டு மாமாட்ட சொன்னேன். அவர் சிரித்தார். ஏன் சிரிக்கீங்கன்னு கேட்டேன். என்ன ஏன்னு கேட்டேன். இதுவும் உண்மையிலே மாமா இதுதான் காரியம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டேன். அதுக்கு சாட்சி அவர்கிட்ட சொன்னேன். நீ வாழ்க்கையில் வாழ்கிறவள் ஒரு வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை வாழணையா. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 28:20 வாசித்து பார்த்தோன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். ஐஸ்வர்யம் தீவிக்கிறோன்னு ஆக்கிரகி தப்பா. நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையே இல்லை, உண்மை இல்லை. உண்மை இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஊழியக்காரங்க வாழ்றாங்க, உண்மை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4:9 வாசித்து பார்த்தீங்கன்னா சுனேமியால் சொல்கிற புருஷிட்ட பார்த்து சொல்கிற, இவர் பரிசுத்தவான் இருக்கான்றேன், எப்போனா நம்ம வீட்டு தங்கட்டும், இவருக்கு நாற்காலி போடுவோம், ஒரு குத்துவிளக்கு வைப்போம், ஒரு கட்டில் போடுவோம், எப்போனா நம்ம தங்கட்டும்னு சொல்லி சொல்கிற ஒரு வார்த்தை சொல்ல உடனே புருஷன்ட்டு சொல்கிற. புருஷன் அதே மாதிரி செய்கிறாரு. புருஷன் வைசாலி. அவன் வீட்டில் வேலைக்காரன் ஒருத்தன் கியாசி இருக்கான், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எலிசா அந்த கியாசியை கூப்பிட்றாரு. கியாசியே அவன் தீர்க்கதரிசி யார் முகத்தையும் பார்க்கல. கியாசியை பார்த்து கேட்காரு, சுனேமியால கூப்பிடுங்காரு. சுனேமியால கூப்பிட்ட உடனே வந்து வாசல்கிட்ட நிற்கா. எங்களுக்கு அநேகமான காரியம் நான் செய்து வாரியே, உனக்கு ராஜாட்ட சேனாதிபதி யார்ட்டையும் பேசணுமா அப்படின்னு சொல்கிறா. கேட்குறான். அவன் ஒன்றும் இல்லையா, நான் தேசத்தில் நல்லா இருக்கேன்னு சொல்கிறா. உடனே கேஎஸ்டி கூப்பிட்டு கேட்குறான். அந்த சுனேமியாளுக்கு திரும்பி கூப்பிடுங்க, அவளுக்கு என்னடா குறைன்னு கேட்கான். ஐயா அவளுக்கு குழந்தை இல்லை, புருஷன் பெரிய வயசாளி சொன்ன உடனே ஒரு பிராண உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தையை அணைத்து கொள்றவன் சாட்சி கொடுக்கான். இந்த வார்த்தை கேட்டுடன் அவன் சொல்கிறா, ஐயா எனக்கு நீங்கள் ஆபத்தை சொல்ல வேண்டாம் சொல்கிறா. அது மாதிரி குழந்தை பிறக்குது, வளருது. தகப்பன் அறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கான், தோட்டத்துக்கு போகுது. தகப்பட்ட சொல்லி எனக்கு தலை சுற்றுதுங்க, தாயிட்ட கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான். தாயிட்ட வந்த உடனே தாய் மடியில் சுற்று போகிறான். ஒன்றுமே பண்ணலை. தூக்கி எலிசா ரூமில் விட்டு போட்டு கதவு பூட்டிட்டு புருஷன்னு சொல்லி வேலைக்காரனு கழுதி அனுப்புங்க. அவன் எதுக்குன்னு கேட்க அனுப்பு, அவ்வளோதான். தீர்க்கதரிசி காலை பிடிக்கிறா. குழந்தை வேணும்னு கேட்டேனா, எனக்கு நீ அபத்தம் சொல்ல வேணாம்னு சொன்னேன், உனக்கு குழந்தை வேணும்னு கேட்டேனா, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடு, எப்படி காரியத்தை செய்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை உயிரோடு எழுப்பி கொடுக்கா. உயிரோடு எழுப்பி கொடுத்தது மாத்திரமல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறான். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறான். பணத்துக்கு ஆசைப்படலை, துட்டுக்கு ஆசைப்படலை. துட்டு ஒரு நாள் ஒன்று வாழ வைக்காது. துட்டு ஒரு நாள் அழிச்சிரும். துட்டு ஒரு நாள் வாழ தர வாழ்க்கை வராது. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை உண்மையாக நீ வாழ்ந்த புருஷன் நல்லா இருப்பான், பிள்ளை நல்லா இருக்கும், உன் மகளை கட்டி கொடுத்த மகள் சந்தோஷமாக இருப்பான், வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் சந்தோஷமான மருமகளாக வருவா. நீ காசுக்கு ஆசைப்பட்டு எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி சித்திரவதமான வாழ்க்கை நீ கொடுப்பாயானா உன் குடும்பம் ஆஸ்வதிக்க விட முடியாது. குடும்பம் ஆஸ்வதிக்க விட முடியாது. நம் தெய்வம் அன்புள்ளவர். அன்பு நிறைந்த இயேசுவே உம் பாத சேவைய ஆசையே, அன்பு நிறைந்த இயேசுவே உம் பாத சேவைய ஆசையே. ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு வாழணும்ல. இந்த சுனேமியை வாழ்ந்தல்ல. ரொம்ப ஆச்சரியமான காரியம்னு கேட்டால் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது. தீர்க்கதரிசி எலிசா கூப்பிட்டு சொல்கிறான், 7 வருஷம் பஞ்சம் இருக்க போமா, உன் மகனை கூட்டிட்டு நீ எங்கேயாவது போயிடு, வெளிநாட்டில் போய் செஞ்சரி, வெளியூரில் போய் செஞ்சரின்னு சொல்லிடுறான். அவள் பெலிஸ்தீன் தேசத்தில் போய் செஞ்சரிக்கா. 7 வருஷம் முடிஞ்சு தன் வீட்டுக்கு வயலுக்கு தோட்டத்துக்கு ராஜாட்ட வந்து கேட்கா. கேஆசி இங்கே உட்காந்துருக்காங்க. கேஆசி உட்காந்துருவேன்ட்டு
ராஜா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான், தீர்க்கதரிசி எலிசா காலத்தில் என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஒரு பிள்ளை உயிரோடு எழுப்பினானே அப்படின்னு விசாரிக்கும் போது கரெக்டாக வாசல் நிற்கிறா. கேஸ் சொல்கிறான், ஐயா அந்த பெண் தான் இவா, அந்த பெற்றெடுத்த மகள் உயிரோடு எழுப்பினல்ல அந்த மகன் தான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவோ சில காரியங்களை செய்து குடும்பத்துக்கு ஆறுதல் பண்ணான். காரணம், தேவனோடு நீ வாடும்போது, தேவனுக்கு வைராக்கியமே வாடும்போது, தேவனுக்கு சாட்சியாகி வாடும்போது கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். 2 ராஜாக்கள் 5வது வாசப்பத்தி என்ன, ஒரு பெண் ஒரு இஸ்ரேல் தேசத்தில் அடிமையாக கொண்டு வந்து சீரியா நாட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு பெண்ணு, ஒரு வாலிப பிள்ளை, சின்ன பிள்ளையாக இருந்திருப்பா. அது வீட்டுக்காரன் நாகமான் குஷ்ரோகி. அவள் சொல்கிறான், எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரானா, இவ குஷ்ரோகெலாம் நீங்கணும் அப்படி சொல்கிற. உடனே புருஷன்கிட்ட சொல்கிற, புருஷன் ராஜாட்ட சொல்கிறான். ராஜா ஒரு கடிதத்தை கொடுக்கான், என்னுடைய கேப்டன் அனுப்பியிருக்கேன், குஷ்ரோகி நீ விடுதலை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராஜாவுக்கு அந்த லெட்டர் எழுப்புறான். இந்த லெட்டரை மாற்ற உடனே இஸ்ரேல் ராஜா தன் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான். கிழிச்சிக்கிட்டு இவன்டா குஷ்ரோந்து விடுதலை தர முடியும், என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்க ஆயத்தப்படுத்துகிறான்னு சொல்லி கேட்கான். அப்போ செய்தி தீர்க்கதரிசிக்கு போகுது. கேட்டவுடனே அவன் சொல்கிறான், ஏன்டா நீ சட்டையை கிழிச்சிக்கிற, என்கிட்ட அனுப்பு, என்கிட்ட அனுப்பு, என்கிட்ட அனுப்பு, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி ஒரு உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஒரு நாள் என் மகா கோயம்புத்தூரில் இருக்க மகளுக்கு 2வது பெண்ணுக்கு திடீர்னு நைட்டில் பயங்கரமான சிச்சுவேஷன். இவளுக்கு 12 மணி ஆயிடுச்சு, டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. உடனே என்ன செய்ய தெரியல. ஒரு தங்கச்சி, 2ஆம் மகள் சர்ச்சில் ஒரு கொயர் மாஸ்டர், நல்ல ஜெபனக்கூடிய மகள். அவளுக்கு ஃபோன் பண்ணலாம், தங்கச்சி ஜெபம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறா. அது செய்தி ஃபோன் பண்ணுற லைட் ஒன்று என்ன வருது, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடோ துன்பம் வரும், தொல்லை அவ்வளோதான். ஃபோன் எடுக்கல, மகளுக்கு சரியாயிட்டு, உடம்பு சரியாயிடுச்சு. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? இன்றைக்கி அதை போல் குடும்பத்தில் யாருக்காவது வேறு பிரச்சனை இருந்ததா, வேதனை இருந்ததா, கணவருக்கு சுகம் இல்லையா, குழந்தைக்கு சுகம் இல்லையா? அந்த காலத்தில் பெண்களுக்கு டெலிவரிங்கிறது, முதல் பிரசவங்கிறது மரணத்துக்கு போய் தான் வருவாங்க பெண்கள். அப்போ பெண்கள் அப்படி பண்ணும்போது சில பெண்களுக்கு நிறைய பேர் உயிர் போயிடும். அப்படி பிரசவத்தை துடிக்கும்போது வாக்கர் மிஷினரி இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களா, ஐயா என் மக மரணத்தோடு போராடிட்டு இருக்கா ஐயா, அந்த குழந்தை வரல, பிறக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கா, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு கொடுக்கும்போது அவர் கண்ணீரோடு போய் அவனோட மார்பில் கையை வச்சு வயிறு வரைக்கும் தொப்புள் வரைக்கும் ஜெபம் பண்ணுவாராம். அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்திருப்பான்.
எவ்வளோ இன்பம் பார்த்தீங்களா? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஜெபம் வாழ்க்கையில் இருக்கா? உண்மையான வாழ்க்கை இருக்கா? உண்மையான வாழ்க்கை இருக்கா? 2 ராஜா 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொன்ன உடனே தீர்க்கதரிசி உண்டு அறிஞ்சு கொள்ளுங்க அல்ல. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? ஒரு வார்த்தையும் சொல்லலை. யோர்தானில் போய் 7 தரம் முழுகுங்க, 7 தரம் முழுகுங்க. அவன் என் நாட்டு நதி தர்பார் நதி பெருசான்னு கேட்கான். அப்போ அவனுக்கு கையில் கொடுக்க சொல்கிறான். பையன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய காரியம் செஞ்சிருப்பல்ல. அவன் யோர்தானில் போய் 7 தரம் முழுக சொல்கிறான். முழுக வேண்டியதான்னு கேட்குறான். 7 தரம் முழுகும்போது அவன் குஷ்டரோகம் அப்படியே நீங்கிடுது. அவன் கொண்டு வந்து எவ்வளோ கொண்டாந்து தெரியுமா? 6000 தாலந்து தங்கத்தை கொண்டு போனான், 10 லட்சம் தாலந்து வெள்ளியை கொண்டு போனான், 10 மாற்று வஸ்திரங்களை கொண்டு போனான். அவன் ஒன்றுமே வாங்கலை. அவன்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தான் பார்த்தீங்களா? கேயாசிடும் மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? பின்னால் ஓடுனான். ஏஜமான் தப்பாக பிறந்துட்டான். சரி ஓடி இப்போ நான் ஐயா 2 தீர்க்கதரிசி வந்தாங்க, உன்கிட்ட எதாவது இருந்தால் வாங்க சொன்னாங்க அப்படி கேட்கும்போது 2 தாலந்து வெள்ளி வாங்கிட்டு வரான், 2 மாற்று வஸ்திரத்தை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு தன் எஜமான்கிட்ட போய் நிற்கிறான். தீர்க்கதரிசி எலிசாட்ட போய் நிற்கான். எலிசா கேட்குறான், கேயாசியே நீ எங்கேருந்துடா வரேன்னு கேட்கான். எங்கேயும் போல போய் சொல்கிறான். ஒரே வார்த்தை சொல்கிறான், ஒலிவு தோப்பங்களும் திராட்சத்துக்கும் வாங்குவதுக்கு காலமா? நீ அவனை பின்தொடர்ந்து போய் அவன் ரதத்தை நிறுத்தி கீழே குதிக்கும் போது என் மனம் உன் கூட செல்லலையா? உன்னிட செல்லலையா? நாகமான் குஷ்ட உன்னையும் சந்ததி தொடர்ந்து பிடிக்கும்னா. நேற்று ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நம்ம கணத்துக்குரியவங்க சென்னைக்கு ஒரு வேலையாக போகிறாங்க. அவர்களோட ஒரு குருவான போயிட்டார். அவர் வந்துட்டான்னு சொல்லி எனக்கு ஏற்பாடு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. 2 பேரும் போகிறாங்க ஐயா போகிறான்னு சொல்லி. அந்த பர்டிகுலர் குருவான்கிட்ட கூப்பிட்டு, ஐயா எங்கே இருக்கீங்க, சென்னைக்கு வந்துருக்கீங்களோன்னு கேட்கேன். இல்லையா நான் வள்ளியூரில் இருக்கேன்னு சொன்னார். பொய் சொல்கிறார், பச்சையாக பொய் சொன்னார். எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த கேயாசி ஒரு வார்த்தை பொய் சொன்னதுக்காக சாலமெல்லாம் குசுவைய மாறினா. நீ ஊழியத்துக்கு அபிஷேகம் பட்டு 6 வருஷம் 7 வருஷம் படித்து அங்கேயே போட்டு சில காரியங்களை பண்ணிவிட்டு நீ பொய் சொல்லி வாழ்வாயானா திருச்சபையை அழிவதுக்கு காரணமாக இருப்பாயான் ஆண்டு விடுவார? அவர் ரத்தத்தை சம்பாதித்து திருச்சபை 40க்கு 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறி பிதாவே மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது அறியாதுன்னு சொல்லி ஆண்டோட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்தாரு. அப்படி சம்பாதிச்சு திருச்சபை அழிவதுக்கு நீ பாத்திரமா இருக்கக்கூடாது. எத்தனை மிஷியர்கள் வீட்டை இழந்து மனைவியை இழந்து ஆசாபாசங்கள் இழந்து வேதத்தில் வாசிக்கவில்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தையான மிகுந்த வல்லனை கொடுக்கும். கோதுமை மணியை போல் பூமியில் விதைக்கப்பட்டாங்கல்ல, எத்தனை மிஷியர்கள் விதைக்கப்பட்டாங்க. அது ஆத்ம பாரம் வேண்டாமா? ஆத்ம தாகம் வேண்டாமா? ஒரு தரிசனம் வேண்டாமா? அழிவை நோக்கி ஓடலாமா? திருச்சபை அழிவதுக்கு ஆண்டவர் பொறுக்க மாட்டாரு. ஆண்டு சபைக்கு எடுக்கும் காலங்கள் வந்துருச்சு. என் வீட்டை வியாபார வீடாக்காதீங்க, கொள்ளைக்கார வீடாக்காதீங்க ஆண்டு சொல்லிட்டாரு. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதனால எச்சரிக்கை வாழுங்க, உண்மையா வாழுங்க, கடவுளுக்கு பிரியமா வாழுங்க. நீங்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னா குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். பணம் யாரையும் காப்பாற்றாது, பணம் காப்பாற்றாது, ஒரு மனுஷன் மனுஷன் வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 16 வாசிக்கும் போது ஒரு ஐஸ்வர்யம் வீட்டில் உட்காந்துருக்கான். ஐஸ்வர்யம் பெரிய மனுஷன். அங்கே லாசர்னு ஒரு பெரிய ஒரு வடுக்கள் நிறைந்த மனுஷன் வீட்டு டேபிள் அடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். மேசில் வந்து துணுக்கி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் மறிச்சாங்க. அந்த கோடிஸ் ஐஸ்வர்யவன் எங்கே போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். லாசர் எங்கே போனான் தெரியுமா? ஆபிரகாம் மடியில் தாலாட்ட போனான். ஆனால் ஏழையாக இருக்குன்னு நினைக்காத, நீ பரலோகத்துக்கு போவா. நீ தான் என்ன போல ஐஸ்வர்யன் போகிறது கஷ்டம். நீ ஏழை போவா, ஆண்டவர் உன்னை அழைப்பார். அன்றைக்கி நீ வேதனைப்படக்கூடாது. உன் வாழ்க்கை, நீ வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. உன் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழணும். பணம் ஒன்று வாழ வைக்காது. நீ கடவுளுக்கு பிரியமா வாழ்வாயானா உண்மையாக தான் நடக்கும். அன்னை எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா?
சில இடத்துல ரொம்ப வேதனையோட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே ஏன் திருச்சபை தலைவலிக்கு போகிறாங்க, ஊழியக்காரங்க இப்படி தவறான வாழ்க்கைக்கு போகிறாங்க என்று கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 23:18 வாசிங்க, நான் நிச்சயமாக முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அடிப்படை கிருபை தந்து உங்களை ஆஸ்வதிக்கணும், வாழ வைக்கணும். இந்த கிராமத்தில் வாழ்கிற நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழணும். கடந்த வாரத்தில் ஏஜி பாஸ்டர் மோகன் ஐயா ஜமீன் பல்லவரத்தில் ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. 300 கோடி 50 ஏக்கர் நிலத்தில் 25,000 பேர் ஒரு சிட்டிங்கில் உட்காரலாம். 5 சர்வீஸ் நடக்கும். 1.5 லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. 1.5 லட்சம் பேர் உட்காரணும் ஒரு நாளைக்கு. கண்ணீரோட கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு தனிப்பட்ட மனுஷன். வேதத்தில் வாசிக்கும்போது ஏசாயா 52:2 வாசிக்கும்போது, உன் தகப்பனை ஆபிரகாமை நினைத்துக்கொள், உன் பெற்ற தாய சாராளை நினைத்துக்கொள், உன் ஒருவனாய் இருக்கையில் உன்னை அழைத்து நான் ஆசீர்வதித்தேன் ஆண்டு சொன்னாரு. நீ ஒருவனாய் இருக்க வருத்தப்படாத, வேதனைப்படாத. கர்த்தருடைய அழைத்து ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நீ கால்மதிக்கும் தேசம் அத்தனை சொந்தமாக தருவாரு. உன் ஜீவன நாளும் ஒருத்தவனுக்கு எத்தரிக்க முடியாது. யோசுவா கண்டது வாக்கு கொடுத்தாரு. கலங்குனா, வேதனைப்பட்டா, ஐயோ மக்கள் இப்படி வணங்கா கழுத்துல மக்களா இருக்காங்களே, நான் எப்படி வாழ்வேன்னு சொன்னா, ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தை, நான் முன்னிட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மோசோடு எப்படி இருந்து உன்னோடு கூட இருப்பேன். ஒரு ஜீவன நாளாலும் ஒருத்தவன் மேல கை வைக்க முடியும்னு சொன்னார். அது போல யாருக்கும் பயப்படாதீங்க, உண்மையை வாழுங்க, யாரையும் சபிக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் ஓட்டு ஜெபங்க. ஆண்டவரே இங்க திருச்சபையை காப்பாற்றுங்க ஐயா, திருச்சபை காப்பாற்றுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நோக்கி பார்க்கலாமா? நோக்கி பார்க்கலாமா? கண்டுனை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்போ, கண்டுனை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்போ, நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் அவளை தெரிந்து கொண்ட சின்ன தெய்வமே, கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக கூட நன்றி சுவாமி. கர்த்தேபுல் கிராமத்துக்காக, சுற்றியுள்ள கிராம மக்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபைக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி ராஜா. ஒரு கண்ணீரை பார்க்கிற தெய்வம், ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர், ஆகாரின் எங்கே இருக்கிறாய் என தேடி வந்து அழைத்து ஆசீர்வதித்த தெய்வம், நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று சொன்ன தெய்வம், மக்களுக்கு நீ விடுதலை கொடுத்தீங்கப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க. தரித்திரங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், சரீர பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. கிருபையோடு வாழ கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க அடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.